Hi, hello friends, welcome to my YouTube channel. I'm Yagath. நான் ஒரு price action trader with 90% accuracy. நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ், ட்ரேடிங் பேசிக் கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. பிகினரா இருக்கிற எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டெலகிராம் குரூப்ல நம்ம டெய்லி ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் அண்ட் இன்ட்ராடே கால்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். வித் டெக்னிக்கல் சார்ட்டோட டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகினரா இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோரோவர் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சந்தேகங்கள் எதனா இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இல்லை என்கிட்ட ஏதாவது பர்சனலாக ஏதாவது கேட்கணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம வீக்லி சண்டே 6:30 பார்க்குற வீடியோ தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கிளியராக புரியும். எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி பற்றி பார்ப்போம். நான் லாஸ்ட் வீக்கே சொன்ன மாதிரி இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்கள், நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக ஃபார்ம் ஆகிருக்கு. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகணுன்னே நான் சண்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன், மேக்ஸிமம் சைட்வேஸாக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நிஃப்டி சைட்வேஸாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு இன்டிசிஷனில் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப் அப் ஆகிட்டு க்ரீன் கலர் கேண்டில், நல்ல ஒரு பை கேண்டில், தென் ஒரு கேப் அப், அகைன் ஒரு செல், தென் ஹியூஜ் செல் ஆஃப். இந்த பார்த்தீங்களா, ஹியூஜ் செல் ஆஃப், தென் கேப் அப், இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் பை. ஸோ மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக இருக்குது. வாலடைல் மார்க்கெட்டில் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், பட் அதே மாதிரி ஈஸியாகவும் உங்களோட மணியை லூஸ் பண்ணிடலாம். ஆஸ் அ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வாலடைல் மார்க்கெட்டில் கொஞ்சம் அவைவாக இருந்து வேடிக்கை பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன் ஆப்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேருக்கு அதை தான் சொல்லுவேன். இன்ட்ராடே பண்ணுங்கள், கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க சொல்கிறதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் தொடங்கி ரெட் கலரில் தான் முடிஞ்சுது. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை எடுத்துருக்கு, ஸோ மறந்தால் மேக்ஸிமம் சைட்வேஸாக தான் ஓப்பன் ஆகும்னு நினச்சிருப்பீங்க. பட் இது சைட்வேஸாக கூட ஓப்பன் ஆகல, ஹியூஜ் கேப் டவுன். இந்த கேப் டவுன் பார்த்தீங்களா, நீங்கள் இன்கேஸ் ஒரு பை பொசிஷன் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களோட லாஸ் நீங்கள் டாலரேட்டே பண்ண முடியாது. நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது நான் பேசுகிறது ஆப்ஷன் பையருக்கு தான், ஆப்ஷன் செல்லர் கிடையாது. பிகாஸ் ஆப்ஷன் செல்லர் ஒரு ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் செல் பண்ணணும், இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயும் ரிஸ்க் இருக்குது, நான் ரிஸ்க் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆப்ஷன் செல்லிங் தெரிஞ்சவங்களுக்கு அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரியும். ஆஸ் ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுங்கள், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். இன் ஆப்ஷன்ஸில் ஸ்டாக்ஸில் நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். நீங்கள் இன்ட்ராடே பண்ணுங்கள், ஸ்விங் ட்ரேடிங் பண்ண, ஆப்ஷன் கூட பண்ணுங்கள். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இன்ட்ராடே பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு எப்போவுமே பெஸ்ட். மண்டே மோஸ்ட் ப்ராபப்ளி சைட்வேஸாக தான் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி. பிகாஸ் எக்ஸாக்ட் நிஃப்டி 100 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம மண்டே எக்ஸாக்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான் நம்ம எதாக இருந்தாலும் ஜட்ஜ் பண்ண முடியும். பட் மேக்ஸிமம் என்னோட ஜட்ஜிங் பார்த்தீங்கன்னா சைட்வேஸாக தான் ஓப்பன் ஆகும். பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து நிஃப்டி மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவை தான் எடுத்து நிஃப்டி இப்போது அப் ட்ரெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. பட் மண்டே சைட்வேஸாக ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்த அகெயின் ஒரு ரீட்ரெஸ் கொடுத்து தான் நிஃப்டி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த கேண்டிலோட லோ இருக்குல்ல, இந்த கேண்டிலோட லோவை சப்போர்ட் எடுத்து நிஃப்டி அப் ட்ரெண்டில் போகும். இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்கும். சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சுன்னா, கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுன்னா டைரெக்டாக இந்த சப்போர்ட் ஏரியாவை தான் சப்போர்ட் எடுத்து நிஃப்டி மேலே போகும். இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லோ வெயிட் பண்ணுங்கள். இந்த லோ பிரேக் ஆகுதா இல்லை சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள். சப்போர்ட் எடுத்து நிஃப்டி இன்கேஸ் மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். அந்த மூவ் தான் நீங்கள் கேப்சர் பண்ணணும். ஆஸ் ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மூவை கேப்சர் பண்ணணும். 30 to 50 பாயிண்ட் நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். அந்த மூவில் கரெக்டாக நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகிடணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணவே கூடாது. என் ஆப்ஷன் பையிங்கில் குவிக்காக இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகி கீழே போகுது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் பை பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த சப்போர்ட் ஏரியாவை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னொரு மேஜர் சப்போர்ட் ஏரியா இங்கே ஒன்று இருக்குது. இது பிரேக் பண்ணி
இங்கேயே சப்போர்ட் எடுத்துருச்சுன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது. டப்புன்னு ரிவர்ஸ் ஆகிடும். நீங்கள் எடுத்து வச்ச பொசிஷனுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் பிரேக் டவுன் ஆகிட்டு இங்கே டச் ஆகி கீழே ரீட்ரேஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பொசிஷன் எடுக்காதீங்க, விட்டுடுங்க. பட் இந்த ஏரியா சப்போர்ட் எடுத்து ரீட்ரேஸ் கொடுத்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பொசிஷன் எடுக்கலாம். இல்லை கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த ஏரியாவில் கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நிஃப்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளான ட்ரேடாக அது அமையும். இன்கேஸ் இந்த இடத்த நிஃப்டி சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா அகெயின் இந்த இடம் ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடம் மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆகலை, இந்த இடத்துல நிஃப்டி பிரேக் ஆகி ஒரு க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக 20,000 ஆர் 22,000 அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும் நிஃப்டியை. இந்தியா சீக்கிரமாகவே புல் ரனில் வந்து ஜாயின் பண்ணும்போது இவ்வளோ நாள் வந்து பியர் ரனில் இருந்தது, இப்போது புல் ரனில் ஜாயின் பண்ணும்போது யார் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட மணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஏதாவது ஸ்டாக்ஸோ இல்லைனா ஒரு லிக்விட் ஃபண்ட்லையோ போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லிக்விட் ஃபண்டாக நீங்கள் உடனே எடுத்துடலாம். லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டு நான் சொல்கிறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் உடனே எடுத்துக்கலாம். மணி வேணும் அப்படின்னா எடுத்து நீங்கள் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் புல் ரன் ஸ்டார்ட் ஆனவுடனே புல் ரன் ஸ்டார்ட் ஆக போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இல்லை நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிஃப்டி 50 ஸ்டாக்கில், இல்லை அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை தான் சொல்கிறேன் நான். நிறைய இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் வேறு குறிப்பிட்ட எந்த ஒரு ஃபண்டையும் நான் எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல, எந்த ஒரு ஃபண்டும் நான் ப்ரொமோட்டும் பண்ணல. இப்படி தான் நிஃப்டி மண்டே பர்ஃபார்ம் பண்ண போகுது. மண்டே இந்த சென்ஸ் நெக்ஸ்ட் வீக் பர்ஃபார்ம் பண்ண போகுது. பார்ப்போம், பொறுத்து இருந்து. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அது நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிலையும் சேம் தான். நான் லாஸ்ட் வீக்கே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு சைட் வேஸாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த கேண்டிலோட லோவை வந்து சப்போர்ட் எடுக்கும் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் என்னோட அக்யூரேசி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். தாராளமாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த லோவை வந்து சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த லோவை சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி மேலே போச்சு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டை பேங்க் நிஃப்டி பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு கிரீன் கலர் கேண்டில், இங்கே ஒரு கிரீன் கலர் கேண்டில், அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ரெசிஸ்டண்ட் ஆகிட்டு செல் ஆஃப் நிஃப்டிலான மாதிரியே ஹியூஜ் கேப்டவுன் நடந்துட்டு இந்த ஏரியாவில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்டிஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் கேப்டவுன். இந்த விக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோடய ரெசிஸ்டண்ட் ஏரியா வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அதுதான் சொல்கிறேன் நான், என்னோட அக்யூரேசி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடராக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அந்த விக்கையும் கன்சிடர் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த விக்கும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவோம். பிகாஸ் சிம்பிள் தான், அந்த விக்கு எப்படி ஃபார்ம் ஆச்சு, அந்த இடத்துல ஒரு கேண்டில் போயிட்டு வந்தது, அதனால தான் அந்த விக்கு ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் விக்கையும் வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த விக்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் நான் மோஸ்ட்லி வந்து விக்கையும் கன்சிடர் பண்ணுவேன், அந்த பாடியும் கன்சிடர் பண்ணுவேன், ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணுவேன். கம்பைன் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அப்படி தான் நான் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணுவேன். இப்போது மண்டே பேங்க் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கிளியராக தெரியுது. ஸோ அதனால் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இருந்தாலும் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த ப்ரீவியஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூவ் கொடுக்கும். அந்த மூவ் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ் ஆஸ் அ ஆப்ஷன் பையராக. அது எப்போ வேணால் கொடுக்கலாம், மண்டேவோ கொடுக்கலாம், டியூஸ்டேவோ கொடுக்கலாம், எப்போ வேணால் கொடுக்கலாம். பட் அந்த மூவுக்காக வெயிட் பண்ணுங்கள். எப்போவுமே ஆஸ் அ ட்ரேடராக நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பிஸ்னஸ் பண்ணுற தப்பு அதுதான். நான் டெய்லி ட்ரேட் பண்ணணும், டெய்லி ட்ரேட் பண்ணி ஒரு 100 ரூபா சம்பாதிக்கணும், நான் டெய்லி ட்ரேட் பண்ணி ஒரு 200 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணி உங்களோட புரோக்கருக்கு தான் நீங்கள் காசு கொடுத்துட்ருக்கீங்க தவிர நீங்கள் சம்பாதிக்கல. ஆஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி சம்பாதிக்காதீங்க. டெய்லி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை வாட்ச் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் தான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்டர் வச்சு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, எந்த மாதிரி மார்க்கெட்டில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் கூட பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் எப்படி போகுது, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி போகுது, எந்த மாதிரி போகுது ட்ரெண்டு அப்படின்னு வாட்ச் பண்ணுங்கள். அந்த வாட்ச் பண்ணுறதை மட்டும் தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும். ரொம்ப அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போயிடுவோம். நான் சொன்னல இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி மேலே போவோம். அதுதான் உங்களுக்கு கரெக்டான டைப்பு நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு. இல்லை அப்படின்னா சைட்வேஸில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த மேஜர் கேண்டில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி ஒரு மூவ் கொடுக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கிட்ட ஒரு 300 பாயிண்ட் கிட்ட நீங்கள் கவர் பண்ணலாம். கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். இந்த 2 ப்ராபபிலிட்டி தான் இருக்குது பேங்க் நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் மேக்ஸிமம் கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடையாது. பிகாஸ் அந்த கேண்டிலை பார்த்தே நம்ம சொல்லிடலாம், கேண்டில் நல்ல கிரீன் கலர் கேண்டில். இதுவே நிஃப்டியில் எடுத்திங்கன்னா அதுலேயும் நல்ல கிரீன் கலர் கேண்டில் தான். பட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் கம்மியாக காட்டுது. மேபி கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுனால் அதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்கேஸ் இதில் கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டியில் கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சைட்வேஸாக ஓப்பன் ஆகும், இல்லை கேப் அப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எப்படி நீங்கள் சைட்வேஸாக ஓப்பன் ஆனால், கேப் அப்பாக ஓப்பன் ஆனால் எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சீக்கிரமாகவே நான் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான வேலைகள் தான் நிறைய போயிட்டுருக்கு. லான்ச் பண்ண அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் எ பிகினராக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். பிகாஸ் அதில் நான் டெய்லி ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுவேன். ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் ஸ்டேட்டஸில் அதை அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.